அன்பாளன் இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் தொடர்பான அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க போகிறோம். நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா 7/8/2025 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 8/8/2025 முதல் பழனி முருகன் கோவில் இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, எல்லாத்துக்குமே அனுப்ப போகிறாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் இல்லை, ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா இது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறீங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா உறுதியான தகவல்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த 8/8ங்கிற டேட்டு தான் தப்பாக ஒழிஞ்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு டேட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையான புதிய தகவல் என்னன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இந்த தகவலாம் பார்த்தீங்கன்னா உண்மையா இல்லை பார்த்தீங்கன்னா நம்பலாமா நம்ப வேண்டாமா நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். பழனி முருகன் கோயில் நேர்காணல் தொடர்பான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா உண்மையான புதிய தகவல் என்ன, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கால் லெட்டர் வருமா வராதா, இல்லை நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லி பார்த்தீங்களா நாலு இழுக்கிறதுக்கு சொல்கிறாங்களா? ஏன்னா ஜூலை மாதம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் சொல்லியிருக்காங்க, வருமா வராதா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பழனி முருகன் கோயில் நிர்வாகம் சொன்ன பதில் நாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ், அதாவது இந்து சமய அறநிலைத்துறையோட ஹெட் ஆஃபீஸ் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் அப்படி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதில் 2 விதத்தில் 6 சொல்கிறது உண்மைன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒருவேளை நம்மளை பார்த்தீங்கன்னா அலைய வைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிக்க மூலியம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிங்களை வச்சு கேட்டேன் ப்ரோ, இன்னும் பார்த்தீங்கன்னா டேட்டு சொல்லியாம். ஆனால் மண்டே டேட் சொல்லியிருக்காங்களாம். 11லேருந்து 14க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்பிடுவாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. 8/8/2025 முதல்ல பார்த்தீங்கன்னா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எது எடுத்துக்கிறோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்களா, இப்போ வாங்க பாருங்கள், இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பாருங்கள். சார் வணக்கம் சார். இந்த மாதிரி நேற்று வீடியோ பார்த்துருந்தேன் சார். இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்னிலேருந்து இன்டர்வியூ கார்டு வருது. கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. நான் கோயிலில் பேசினதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் நியூஸ் வரலைன்ற மாதிரி சொன்னாங்க. வேணால் ஆஃபீஸில் வேணால் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சார் சொன்னாங்க. அங்கே இந்து அறநிலையத்துறை சென்னை அலுவலகம் இருக்குது சார். அங்கே பேசினதுக்கு அவங்க இந்த மாதம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்போ டேட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே தான் அவங்க இந்து அறநிலையத்துறை சென்னை அலுவலகத்துக்கு பேசுகிறப்பையும் போன மாதம் வந்துருந்தாங்க, ஆனால் வரல. இந்த மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்க. அஃபிஷியலாக நியூஸ் வரணும் தானே சார் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் இன்டர்வியூ எப்போ நடக்கும் என்னன்னு கார்டு அனுப்பிச்சு விடாத அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே சார்? இன்டர்வியூ டேட்டை மட்டும் தான் அறிவிப்பாங்க. இப்போ இன்னிலேருந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் கரெக்டான தகவல் இருந்தால் இன்னொரு வீடியோ கூட போடுங்க சார், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் கேட்கும்போது ஒரு மாதிரியும் இங்கே பழனி கோயிலில் கேட்கும்போது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம எடுத்துக்கிறது, வருமா வராதான்னு தெரியாது, எப்படி நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா குழப்பத்தோடையே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ வரும்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே பதில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ இந்த க்ரீன் ஷர்ட்டில் பாருங்கள், கதிர்வேலுங்கிறியும் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, வரும் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கால் லெட்டர் அனுப்பப்படும். இன்று எனக்கு தெரிந்தவர் மூலம் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தேதி இன்னும் வரவில்லை. திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பார்த்தீங்கன்னா அவர் கூறினார் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதாவது நம்மளுடைய வீடியோ நேற்று வந்து பார்த்தீங்களா போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11/8/2025 திங்கக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேதி முடிவாகலை, ஆனால் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேதி வெளியாகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கன்ஃபார்மாக ப்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, இது நம்ம ஆகஸ்ட் மாதம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைன்னு சொன்னாங்க, வரல. இப்போ ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வருமா வராதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது கால் லெட்டர் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்ல முடியும். அடுத்து வந்து பாருங்கள், மீனான்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நானும் தெரிஞ்சுகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன், கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ப்ரோ நீங்கள் யாரை கேட்டீங்க ப்ரோ? நான் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் வருமானு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 விண்ணப்பிச்சிங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஒருவேளை 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இன்டர்வியூ லெட்டர் வந்தால் தான் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வேலுங்கிறீங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு, ஆனால் 10% வந்து டவுட் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்ரு வந்தால் மட்டும்தான் உறுதியாக தெரியும், இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 அல்லது 24 போட்டது வருமா, இல்லை 2 கால் லெட்டருமே வருமானு சொல்லி கேட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஒருவேளை 2க்குமே வரலாம். ஃபஸ்ட்டு 2023க்கு மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே 2024 25 கூட வைக்கலாம். இல்லை 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்பி இன்டர்வியூ எடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி 2023 25 2மே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி போஸ்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. எலெக்ஷன் வேறு பக்கமாக வந்து இருக்குது. அதனால் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் விண்ணப்பிச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்களா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்லாம் இருக்குது, பார்க்காதீங்க பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உங்களில் ஒருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடும்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம், நம்மளுடைய கையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் பழனிமுருகனோட கையில். பார்க்கலாம், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கால் லெட்டர் வந்துச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் கீழே இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.